இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம விவி இன்ஃபோடெக்ல ஸ்பெஷலா கஸ்டமைஸ் பண்ண லோடிங் ஷீட் மாடியூலை பத்தி பார்க்க போறோம். பிஃபோர் தட் லோடிங் ஷீட் மாடியூல்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். லோடிங் ஷீட் மாடியூல் அப்படின்னா இப்போ மல்டிபிள்ஸான ஓச்சஸ் நம்மள்ட்ட இருக்குது. அது ரிலேட்டடா நம்மள்ட்ட வந்துட்டு ஐட்டம்ஸும் நம்ம வந்துட்டு நம்மளோட கவர்மெண்ட்ஸ் ஆர் ரீட்டைல் ஷாப்ஸ்ல வந்துட்டு நம்ம வச்சிருக்கோம். அதை வந்துட்டு மற்ற ஸ்மால் ஷாப்ஸுக்கு நம்ம வந்துட்டு அனுப்பி விடும் போது, அதாவது மற்ற கம்பெனிஸ்க்கு நம்ம லோட் பண்ணும்போது நம்மள்ட்ட இருக்கிற டேட்டாஸ், நம்மள்ட்ட இருக்கிற ஐட்டம்ஸை மற்ற கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நம்ம செட் பண்ணும்போது வெஹிக்கிள்ஸ் மூலயமா வந்துட்டு எடுத்துட்டு போவாங்க. அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் லோட் பண்றது. இதுல நம்ம இந்த லோடிங் ஷீட் மாடியூலை வச்சு அதுல எந்தெந்த ஓச்சர்ஸ் வேணுமோ, எந்தெந்த இப்போ வந்துட்டு ஒரு மல்டிபிள் சேல்ஸ் போட்டிருப்போம். அதுல வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில சேல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்துட்டு நம்ம லோட் பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அந்த வவுச்சர்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுல என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியா நம்பர்ஸ் வைஸாகவும் அதோட பண்டல்ஸ் வைஸாகவும் விசிபிள் ஆச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம அவங்களுக்கு ஈஸியா நம்ம ஸ்டோர் பண்ணி அனுப்பிடலாம். அதை வந்துட்டு எவ்வளோ ஈஸியா நம்ம வந்துட்டு சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம விவி இன்ஃபோடெக்ல டிடிஎல் வச்சு லோடிங் ஷீட் மாடியூல் அப்படின்னு ஒரு மாடியூல் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாடியூல நம்ம எப்படி எனபிள் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் F1 ஹெல்ப் பட்டன் போனதுக்கு அப்புறம் இதுல டிடிஎல்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் F6 ஆட்-ஆன் ஃபீச்சர்ஸ் அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு எனபிள் லோடிங் ஷீட் மாடியூல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பண்ணுறோம். இதை வந்துட்டு நம்ம எஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட மெனுக்கு நம்ம போயிடும். இந்த இடத்துல லாஸ்டா நமக்கு லோடிங் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு காட்டும். இதுக்குள்ள வந்தனையும் நம்ம வந்துட்டு சேல்ஸ்ல வச்ச என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு காட்டும். இந்த இடத்துல நம்ம இப்ப லாஸ்டா 6 வவுச்சர் நம்பர் 16 நம்ம ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நமக்கு F6ல லோடிங் ஷீட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் பட்டன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணதும் ப்ரிவியூ ஐ கொடுத்து நம்ம போய் செக் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு எலக்ட்ரிக்கல்ஸ் அப்படிங்கிற குரூப்ல மொத்தம் 2 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்துருக்கோம். அதோட எம்ஆர்பி ப்ரைஸும் அதோட குவான்டிட்டிஸ் அதோட கேஸ் லாட், அதாவது ஒரு பண்டல்ல வந்துட்டு எத்தனை லாட் இருக்கும் அப்படிங்கிறது ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ஓஎஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம டோட்டல் குவான்டிட்டிஸே வந்துட்டு இந்த இடத்துல ஏர்பாட்ஸ்க்கு 2 தான் இருக்குது. ஆனா ஒரு கேஸ்ல வந்துட்டு நமக்கு 12 ஐட்டம்ஸ் வந்துட்டு பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ நமக்கு ஒன்னுக்கும் கம்மியான கேசஸ் தான் தேவைப்படும். அதனால இந்த கேஸ் லாட்டை விட கம்மியா இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம எடுத்தோம்னா அது வந்து டைரக்டா என்வாய்ஸ் நம்பர்ஸ்ல வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல ஷோ பண்ணிடும். அதோட ரேட், அதோட அமௌண்ட் டோட்டலா கால்குலேட் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு டோட்டல் அமௌண்ட் காமிச்சிடும். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து எடுத்து வைக்க போறோம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நமக்கு விசிபிள் ஆயிடும். அது போக இந்த இடத்துல எந்த வவுச்சர் நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஐட்டம் மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் முன்னர் வவுச்சரையும் வந்து நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணி அதே மாதிரி லோடிங் ஷீட் பிரிண்ட் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணும்போது ப்ரிவ்யூ பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ரீவியஸ் வவுச்சருக்குள்ள இருந்த ஐட்டம்ஸும் அதோட குரூப்பும் சேம் ஆஸ் இங்கே விசிபிள் ஆகிடும். ஸோ இதான் நம்ம விவி இன்ஃபோடெக்ல டிடிஎல் வச்சு கஸ்டமைஸ் பண்ண ஸ்பெஷல் லோடிங் ஷீட் மாடியூல். இந்த மாடியூல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.